வெல்கம் டு கவின்ஸ் அகாடமி. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம டிஎன்பிசியில் ரிவைஸ்டு சிலபஸ் விட்ட பிரகாரம் ஸோ அதன் அடிப்படையில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தமிழரும் தமிழ் தொண்டும் அப்படின்ற தலைப்புகளில் உவேசா அவர்களை பற்றி நாம் பார்க்கலாம். ஸோ தமிழ் தாத்தா என்று சொல்லக்கூடிய உவேசா அவர்களை நாம் பார்க்கலாம். தற்போது கூட நமது தமிழக அரசு அண்மையில் இவருடைய பிறந்த நாளை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக நமது முதல்வர் அவர்கள் அறிவித்தார். ஸோ அப்பேற்பட்ட இவர் தமிழுக்காக நிறைய தொண்டுகள் செய்திருக்கிறார். ஸோ எதையுமே அரைகுறையாக செய்யாத மனிதர் அவர் தான் உவேசா அவர்களை பத்தி பார்க்கலாம். ஸோ உவேசா அவர்கள் பிறந்தது 19/2/1855 பிறந்திருப்பார். சொல்ல போனா பிப்ரவரி 19 பிறந்திருப்பார். ஸோ இவர் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம 10 பாட்டு 8 தொகை அதே மாதிரி ஐம்பெருங்காப்பியங்கள்ல சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை போன்ற நூல்கள்லாம் நம்ம படிக்கிறோம்னா அதுக்கு காரணமே இவர் தான். என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா ஓலைச்சுவடியிலிருந்து நூலாக பதிக்கிட்ட பெருமை இவரையே சாரும். பின்னாடிதான் நமக்கு பாத்தீங்கன்னா சீவை தாமோதரா இந்த மாதிரி எல்லாம் வந்திருப்பாங்க. ஸோ அதற்கு முதல் இது இவர் தான். ஸோ நம்ம 10 பாட்டு 8 தொகை படிப்பதற்கு மிகவும் காரணம் தமிழ் தாத்தா என்று சொல்லக்கூடிய உவேசா அவர்கள். இவரை கூட சொல்லியிருப்பார், நம்ம 6வது புக்ல படிச்சிருப்போம். அதாவது சென்னையில் 1937 இலக்கிய மாநாடு நடைபெற்ற பொழுது மகாத்மா காந்தியடிகள் இந்த பெரியவரின் அடி நிழலிலிருந்து தான் தமிழை கற்க விரும்புவதாக தெரிவித்திருப்பார். அப்பேற்பட்ட பெருமைக்குரியவர் ஸோ உவேசா அவர்கள். ஸோ இவர் பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சிற்றிலக்கியங்களை கோவை, தூது, பரணி போன்ற எல்லாவற்றையுமே பாத்தீங்க அப்படின்னா பண்ணியிருப்பார். ஸோ இதுல முக்கியமா நமக்கு அடிக்கடி தேர்வுகள்ல இவரை பத்தி ஒரு கேள்விகள் இருக்கும். இப்ப ரிவைஸ்டு சிலபஸ்லயும் அதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இவரை பாத்தீங்க அப்படின்னா உவேசா அப்படின்றது உத்தம தானபுரத்தினுடைய வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதர் அப்படின்றது. இவருடைய இயற்பெயர் வேங்கட ரத்தினம். சாமிநாதர் அப்படின்ற பெயர் யார் வைத்தாங்க அப்படின்னா இவருடைய ஆசான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் இவர்கிட்ட பெயர் சொல்லி அழைத்தார். அப்படி யார் தமிழனை கப்பார் என்ற பொழுது நான் தமிழனை கப்பேன் என்று கையை உரித்திய பெருமைக்குரியவர் தான் இந்த உவேசா அவர்கள். ஸோ இவர் பாத்தீங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் 4 பேருக்கு தன்னுடைய இல்லத்திலேயே வைத்து தமிழ் கற்றுக் கொடுத்தார். ஸோ குலாம் காதர், சௌரி ராயலு, தியாகராசர், அதனை தொடர்ந்து சாமிநாதர். ஸோ அவரு தான் இந்த பெயரை வைத்தாரு. நமக்கு இந்த உவேசா அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா 6th ஓல்டு புக்ல ஃபர்ஸ்ட் டைம்ல இருக்கு. அதை விட்டா +2 புக்ல பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் என்ற தலைப்புகள்ல கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் டைம் கூட இவர்துல இருந்து 2 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஸோ அவரை பத்தி தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அடுத்ததாக இவர் தன்னுடைய சுயசரிதியை ஆனந்த விகடன் அப்படின்ற இதழ்ல தொடராக எழுதினா பிறகு அது பாத்தீங்கன்னா நூலாக என் சரிதம் அப்படின்றதுல நூலாக நமக்கு பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. என் சரிதம் அப்படின்ற தலைப்புகள்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பாத்தீங்க அப்படின்னா இவரை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் 2 பேரு. ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஜி போப் அவர்கள், இன்னொருத்தர் ஜூலியல் வின்சோன் அப்படின்ற 2 பேர் பாராட்டியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி இவர் வேற என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியில இவர் பாத்தீங்கன்னா பேராசிரியர் மற்றும் சென்னை மாநில கல்லூரியில பேராசிரியராக இருந்திருப்பார். இதனாலதான் சென்னை பல்கலைக்கழகம் 1932 இவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ கவனிங்க, நம்ம கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரி மற்றும் சென்னை மாநில கல்லூரியோட பேராசிரியர் 1932 சென்னை பல்கலை டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த 1942 பெசன் நகர்ல இவருடைய பேர்ல நூல் நிலையம் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஆனா இதே நமக்கு நான் சொன்ன +2 புக்ல பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படின்ற தலைப்புகள்ல நமக்கு பாத்தீங்க அப்படின்னா சென்னை திருவான்மையூர்ல இவர் பேர்ல நூலகம் வச்சிருக்காங்க. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. உவேசாவுடைய நினைவிடம் எங்க இருக்கு அப்படின்னா உத்தம தானபுரம் அப்படிங்கிற இடத்துல அவர் பிறந்த ஊரான அங்கேயே அவருக்கு வச்சிருக்காங்க. அதே போல நமக்கு பாத்தீங்கன்னா நடுவண் அரசு 2006 அவருக்கு பாத்தீங்கன்னா அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க 2006. ஸோ இது நான் சொன்ன மாதிரி மாநில கல்லூரியில திருவுருவச் சிலை, சென்னை திருவான்மையூர்ல நூலகம் இருக்கு. இவருக்கு பட்டங்கள் கொடுத்துருக்காங்க. மகோபாத்தியாயா, ஸோ திராவிட வித்யா பூஷணம் அப்படின்னும் தாஷ்நாத்திய கலாநிதி அப்படின்ற பட்டங்களை கொடுத்துருக்காங்க. இது +2 புக்ல இருக்கக்கூடிய டேட்டா. இதை தாண்டி நமக்கு பாத்தீங்கன்னா இவர் 1894 புறநானூற்று பாடலை பாத்தீங்க அப்படின்னு ஓலைச்சுவடியிலேருந்து எடுத்து நமக்கு பதிப்பித்தார். புறநானூறு மட்டும் இல்லைங்க, எல்லா அம்சங்களுமே நான் சொன்ன முன்னாடியே 10 பாட்டு 8 தொகையில எக்ஸாக்டா இந்த மாதிரி சில கேள்விகளை கொடுத்துட்டு கேட்பாங்க. அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே போல தமிழ் தூத 9th புக்ல கொடுத்துருப்பாங்க. 1930 தமிழ் தூத இவர் தான் பாத்தீங்க அப்படின்னா ஓலைச்சுவடியிலிருந்து நூலாக பதிப்பித்து வெளியிட்டார். ஸோ நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வகுப்புகளை காணலாம்.